ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 1.10 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோலேயே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதோடைய எக்ஸாம்பிள் சம் தான் இங்கே இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூனிவர்சல் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏ டேஷ், அதாவது ஏக்கு காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னா என்னென்னா, ஏங்கிற செட்டை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸை எழுதுறது தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டுன்னுட்டு சொல்லுவோம். இப்போ ஏங்கிற செட்டில் இங்கே சி இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது, ஜே இருக்குது. அதை தவிர மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே யூனிவர்சல் செட்டில் சி இங்கே இருக்குது, இங்கே ஏலையும் சி இருக்குது, அடுத்து டி இங்கே இருக்குது, டியும் இங்கே இருக்குது. அடுத்து மீதி என்னென்ன எலமெண்ட் இல்லைன்னா இ இல்லை, அடுத்து எஃப் இல்லை, அடுத்து ஜி அங்கே இருக்குது, அடுத்து ஹச் இல்லை, அதை நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து வேறு என்ன இல்லைங்கிறத பார்க்கணும். வேறு என்னென்ன இல்லைன்னா ஹச் பார்த்தாச்சு. ஹச்சுக்கு அப்புறம் ஐஇ இல்லை, ஆனால் அந்த ஐயை நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து வேறு என்ன எலமெண்ட் இருக்குன்னா ஜே இங்கே இருக்குது, யூனிவர்சல் செட்லேயும் இருக்குது, இங்கே ஏங்கிற செட்லேயும் இருக்குது. அதனால் ஏ காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.11. எக்ஸாம்பிள் 1.11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிங்கிற கொடுத்துருக்காங்க, அப்புறம் கியூங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு செட்டையும் வென் டயக்ராமில் ரெப்ரசன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பி யூனியன் கியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வென் டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் அதில் இன்னும் பி யூனியன் கியூவை நான் இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணல. இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி யூனியன் கியூ நான் கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பி யூனியன் கியூன்னுட்டு நான் எழுதிட்டேன். அதில் நான் பிங்கிற செட்டு எம் கமா என்னன்னுட்டு நான் எழுதிட்டேன், யூனியன் போட்டாச்சு. அடுத்து கியூங்கிற செட் என்னென்னா எம் கமா ஐ கமா ஜேங்கிறத நான் எழுதிட்டேன். யூனியன் பண்ணுறதுனா என்னென்னா, ரெண்டு செட்டையுமே கம்பைன் பண்ணுறது தான் யூனியன்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த ரெண்டு செட்டையும் நான் கம்பைன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா, எம் கமா என் கமா ஐ கமா ஜே, இதான் நான் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற ரிசல்ட். இங்கே எம்முங்கிறது ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு வாட்டி ஒரு எலமெண்ட் வந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை ஒரு வாட்டி எழுதுனா போதும் யூனியனை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் இங்கே பிங்கிற செட்டில் என்னென்ன இருக்குங்கிறத எழுதிக்கிறேன். பிங்கிற செட்டில் எனக்கு என்னங்கிற எலமெண்ட் இருக்குது. அடுத்து கியூங்கிற செட்டில் ஐங்கிற எலமெண்ட் இருக்குது, அடுத்து ஜேங்கிற எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா எங்கே எம் போச்சுன்னு கேட்குறீங்க. எம்முங்கிறது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அதனால் பிங்கிற சர்க்கிளுக்கும் கியூங்கிற சர்க்கிளுக்கும் காமனாக தான் நான் இங்கே எம்முங்கிற எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அடுத்து வென் டயக்ராம் எப்படி ஷேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இங்கே பிங்கிற செட்டையும் கியூங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இங்கே பிங்கிற செட்டையும் கியூங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக நான் ஷேட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணும். பி யூனியன் கியூன்னா என்னென்னா, ரெண்டு செட்டு, அதாவது பிங்கிற செட்டையும் கியூங்கிற செட்டையும் கம்பைன் பண்ணுறது தான் யூனியன் சொல்லுவோம். அதனால இங்கே பிங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற சர்க்கிளையும் கியூங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற சர்க்கிளையும் நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கேன். இதான் பி யூனியன் கியூவை வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தட். 1.12 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a is equal to x such that x is an even natural number and xோட வேல்யூங்கிறது என்னென்னா 1லேருந்து 12க்குள்ளே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் 12 இன்க்ளூட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறப்ப நான் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ஸ், அதாவது 12க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை நான் எழுத போகிறேன். அப்படின்னா 2, 4, 6, 8, 10, இங்கே 12ஐயும் இன்க்ளூட் பண்ணலான்னுட்டா சொல்லியிருக்காங்க. அதனால் 12ஐயும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிங்கிற செட்டை பார்க்கணும். பிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 டேபிள்ஸை சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னுட்டு சொல்லிட்டாங்க. அதில் எக்ஸோட வேல்யூங்கிறது 12 விட கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 12ஐயும் இன்க்ளூட் பண்ணலான்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் பிங்கிற செட்டை எப்படி எழுதிக்கிறேன்னா, 3 டேபிள்ஸில் வர நம்பர்ஸாக எழுதுகிறேன். அப்படின்னா 3, 6, 9, 12ன்னுட்டு எனக்கு வந்துச்சு. ஏன்னா இங்கே 12ஐயும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னதுனால 12ஐயும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ இன்டர்ஜெக்ஷன் பி நான் இங்கே கண்டுபிடிக்கணும். அதனால் நான் ஏ இன்டர்ஜெக்ஷன் பின்னுட்டு நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ ஏ இன்டர்ஜெக்ஷன் பின்னா என்னென்னா, ரெண்டுலேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். ஏங்கிற செட்லேயும் பிங்கிற செட்லேயும் என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்குன்னா, 6ங்கிற எலமெண்ட் காமனாக இருக்குது. அடுத்து 12ங்கிற எலமெண்ட் எனக்கு காமனாக இருக்குது.
அதனால் நான் இங்கே ஒரு செட் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 6ங்கிற எலமெண்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து 12ங்கிற எலமெண்ட்டையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஏ இன்டர்ஜெக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் 1.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, சிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் 2,3ங்கிற எலமெண்ட் இருக்குது. சிங்கிற செட் வந்து நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் வந்து ஏக்கும் சிக்கும் நான் காமன் எடுக்கிறப்ப, அதாவது காமன் எலமெண்ட்ஸை வந்து நான் பார்க்குறப்ப இங்கே எதுவுமே வந்து எனக்கு காமனான எலமெண்ட்ஸ் வந்து இல்லை. அதனால் நான் இங்கே வந்து நல் செட்டுன்னுட்டு போட்டேன். இங்கே ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் எனக்கு நல் செட்டுன்னு தான் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.